என்கிற யதார்த்தத்தை, உண்மையை முன்வைத்தவன் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள். ஏனென்றால் நிலத்தை இழந்து, பலத்தை இழந்து, இனத்தையும் இழந்த மகன் அனுபவித்து சொன்ன ஒரு வழியுணர்ந்த வார்த்தை அது. என்னரும் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தந்தைகளே, தம்பிகளே, நாம் பேசுகிற அரசியல் என்பது எந்த இனத்தையும் பகைக்க அல்ல, என் இனத்திற்கான பகையை வெல்ல. உலகத்தில் எல்லோரும் மாநிலம் அதனுடைய நேயத்தை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் உயிர்மை நேயம் பேசிய ஒரே இனம் எங்களின் தமிழ் பேரினம் மட்டும்தான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எங்களுடைய மூதாதை உலகிலே ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னெறியை தந்த மகான் வள்ளுவ பெருந்தகை பாடியிருக்கக்கூடும். ஆனால் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவன் பாடியது எங்களினுடைய உயிர்மை நேயத்தை உலகிற்கு உணர்த்துகிறது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்கலாம். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, அது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை. அதைவிட ஆகச் சிறந்தது ஒன்றும் இல்லை என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறான் என்றால் அவன் வலியுறுத்தியது உயிர்மை. காக்கை குருவி எங்கள் சாவிலில் கடலும் மலையில் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று எங்களுடைய பாட்டன் பாரதி பாடியது உயிர்மை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று எங்களுடைய வள்ளலார் பெருமகனார் சொன்னதும் உயிர்மை நேயம். உலகிலே எத்தனையோ பேர் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்களால் ஒரு நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது எம்மின முன்னோர்கள் தான். பாரி, ஓரி, காரி, பேகம், ஆய், நல்லி, அதிகமான் என் அதிலே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று எம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது என்றால் அதற்கு காரணம் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலே கொடை வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று அவர்களை உலகம் போற்றுகிறது. முல்லை கொடிக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போற்றியதாலே எமது முன்னவர்கள் போற்றப்படுகிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். எமது முன்னவன் மணிமிகி சோழன் தன்னுடைய மகன் ஒரே மகன் இளவரசன் தன் தேர்காலிலே ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்றிக் கொண்டு விட்டான். ஆராய்ச்சி மணி அரண்மனை வாசலை கட்டியிருந்த மணியை பசு அடித்து பறைசாற்றியது ஓடி வந்து பார்த்தால் அதனுடைய கண்ணுக்குட்டியை தன் மகன் கொண்டு விட்டான் என்பது மாட்டுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதே தேர்காலிலே தன் மகனை கொன்றான். அதே தேரை ஏற்றிக் கொண்டான். இது கலையாக இருக்கலாம், தமிழர்களின் தற்பெருமையாக கூட இருக்கலாம், ஒரு புனைவாக கூட இருக்கலாம். ஆனால் மேலோங்கி நிற்பது என் இன முன்னோனின் மானுட நேயம், உயிர்மை நேயம்.
மாட்டிற்கும் நீதியை நிலைநாட்டினான் தமிழன். கதையில் கூட தமிழன் உயிர்மை நேயத்தோடு இருந்தான், நீதி தழுவாது இருந்தான் என்பதற்கான சான்று. எங்களுடைய புரட்சி பாவலன் புதியதோர் உலகம் செய்வோம், கற்ற போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றான். உலகம் தழுவி நேசித்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு என்று எங்களுடைய மறையிலே முதன்முறை உலகம் தழுவி நேசித்து தொடங்குகிறது. கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்த பெருமக்களின் பேரனும் பேத்தியும் இங்கே கூடியிருக்கிறோம். என் மொழி தெரியாதவன் உண்மை என்றான் சீனன். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன். என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன், நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். அதே காலகட்டத்தில் என்னிடம் முன்னால்